Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலத்தை சேர்ந்தவர்கள் 40 வயது பிரபு, 35 வயது மதுமிதா. இவர்களது குழந்தைகளான 10 வயது தியா, 3 வயது ரிதன், மதுமிதாவின் 61 வயது அப்பா முத்துகிருஷ்ணன் ஆகிய 5 பேரும் கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி உறவினர் வீட்டு திருமணத்திற்காக டெல்லி சென்றுள்ளனர். அங்கிருந்து பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு கடந்த 28ஆம் தேதி கொல்கத்தாவிற்கு சுற்றுலா சென்றுள்ளனர். பிறகு மத்திய கொல்கத்தா ஃபல்பட்டி மச்சுவா என்ற பகுதியில் இங்கு வந்த தனியார் நட்சத்திர விடுதியான ரித்துராஜ் ஹோட்டலில் தங்கியுள்ளனர். இந்த நிலையில் பிரபுவும் அவரது மனைவி மதுமிதாவும் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து வெளியில் உணவு வாங்க சென்றனர். குழந்தைகள் பசியோடு இருப்பார்களே என அவசரமாக உணவை வாங்கிக் கொண்டு திரும்பிய பிரபு மதுமிதாவின் ஈரக்குலையையே நடுங்க வைத்தது அந்த கொடூர காட்சி. தங்கியிருந்த ஹோட்டல் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தீ விபத்தில் ஹோட்டலில் தங்கியிருந்த 14 பேர் உயிரிழந்தனர். அதில் 10 வயது குழந்தை தியா, 3 வயது குழந்தை ரிதன், மதுமிதாவின் தந்தை முத்துகிருஷ்ணன் ஆகியோர் உடல் கருகி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனை பார்த்த பிரபுவும் மதுமிதாவும் நிலை குலைந்து போனார்கள். சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் தீ விபத்திலிருந்து தப்பிக்க ஹோட்டலின் ஜன்னல்கள் வழியாகவும் கட்டடத்தின் கூரையில் இருந்தும் பலர் வெளியே குதித்து காயமடைந்தனர். தற்போது உயிரிழந்தவர்களின் உடல்களை சொந்த ஊரான ஜோதிவடத்திற்கு கொண்டு வருவதற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த பிரபு மதுமிதா குடும்பத்தினர் அரசிற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கொல்கத்தா நைட் வந்துட்டு ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க. அப்போ ஒரு மணிக்கு எனக்கு ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் தீ விபத்து ஏற்பட்டுருச்சுன்னே, அதனால வந்துட்டு பிள்ளை பையன் எங்கள் மாமனார் 3 பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால இப்போ அவங்களை வந்து அவங்க 3 பேர்த்தையும் இப்போ எங்கள் தமிழ்நாட்டுக்கு இங்கே கரூருக்கு கொண்டுட்டு வரதுக்கு தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உப்பிடமங்கலம் ஜோதிவடம் கிராமத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க வந்த கரூர் கோட்டாட்சியர் முகமது பைசல், வட்டாட்சியர் குமரேசன் ஆகியோர் கொல்கத்தா தீ விபத்தில் உயிரிழந்த 3 பேர் உடல்களை சொந்த ஊருக்கு விரைவாக கொண்டு வர நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார்கள். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.